என்னதான் அவர் எங்களோட எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் நீங்க அவரை வந்து ரொம்ப சேலஞ்ச் பண்ற மாதிரி இல்ல ஏதோ டவுட்னு சொன்னீங்க. ஏதோ பாட்டு டவுட் இல்ல, நீங்க ஏதோ தவறா பண்ணிருக்கீங்களா? நான் தவறு பண்ணேன். நீங்க தவறு பண்ணிருக்கீங்கன்ற இசைலியா சார் நீங்க ஒரு பாட்டு பாடிருக்கீங்க ஒரு படத்துல. தூளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே. நீங்க அதுல 2 லைன் பாடுங்க சார். என்ன ஒரு தைரியம். இல்ல 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 ஜட்ஜுகளுக்குள்ள 1000 இருக்குமியா. சரி சார் இங்க பாருங்க, அதாவது இருங்க ஒரு நிமிஷம், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு பாடல் ஒரு குழந்தையை தூங்க வைப்பதற்கான ஒரு பாடல். நீங்க பாத்துருப்பீங்க அந்த படம். ஆமா ஆமா 2 லைன் பாடுங்களேன் ப்ளீஸ். ஜட்ஜுகளுக்குள்ள பேசுற ரெக்வெஸ்டா தான் கேக்குறேன். நீ எங்க ஜட்ஜ்னு எனக்கு தெரியல சார். துளியிலே ஆட வந்த வானத்து விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே, தொட்டில் மேலே முத்து மாலை வண்ணப்பூ. டூயட் சாங் தான். ஓ தாலாட்டு பாட்டு பாடிட்டு இருக்க. நீ என்ன டூயட்? கரெக்ட் சார். நீ அந்த அம்மாக்கு தாலாட்டு பாடு. இல்ல சார் ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம் மன்னிக்கணும். தாலாட்டு பாடல்னு சொல்றீங்க. சரி. ஒரு தாலாட்டு பாடுனா ஒரு குழந்தை தூங்கணும் சார். நீங்க பாட பாட அந்த குழந்தை எந்திரிச்சு கண்ணடிக்குது, சிரிக்குது, எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிறது. அந்த குழந்தை தூங்குச்சா அந்த பாட்டு முழுவதும்? தூங்கல. அப்ப அது தாலாட்டு சாங்கா? இல்ல. அப்ப உங்க ராகத்துல ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு சார். உங்க சாங்ல ஒரு மிக பிரமாண்டமான மேஜிக் இருக்கு. நீ என்ன சொல்ல வந்த? நான் ஒன்னும் சொல்ல வரல, அவங்க சொல்ல வந்ததை நான் இங்க இருந்து சொல்ல வந்தேன். தேங்க்யூ சார். சும்மா நீ வந்து உங்க ஆளோட பவர்ஸ காமிச்சிட்டு இருக்க, புரியுதா? எங்க வைஸ் கேப்டன் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. ஏன் ரத்தவரி? மிஸ்டர் மதுரமுத்து ப்ளீஸ் எங்க வாங்க, நீங்க கிளம்பி வாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஒரு ஹியூமர் லெஜெண்ட்ன்றது எங்களுக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷமா. யாரு இன்னொரு தடவை சொல்லுமா? நீங்க எவ்வளவு பெரிய ஹியூமர் லெஜெண்ட் அப்படின்றது யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கம்மா. நீங்க எவ்வளவு பெரிய ஹியூமர் இது காட்டி கொடுத்துரும். சாரி, அதை விட ஒரு பெரிய லெஜெண்ட் எங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க பல சீசன்ஸா. the one and only சித்ராமா. ஓகே, அவங்க முன்னாடி உங்களோட ஜோக்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு எனக்கு தோணுதுண்ணா. எனக்கு ஜோக்ஸ் தெரியாது, அந்த மாதிரி ரிடில்ஸ் தான் தெரியும். விடுகதைகள். நான் என்ன சொல்றேன்னா ஒரு பேட்டில் மாதிரி ஒன்று போகலான்னு எனக்கு தோணுதுண்ணா. ஃபர்ஸ்ட் சித்ராமா கம் ஆன். ஒரு புள்ளியும் ஒரு காமாவும் இருந்தா அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் புள்ளினா என்ன, காமானா என்னன்னு அவருக்கு சொல்லுங்க. செமிகோலனா இல்ல? ஓகேவா, சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. இரு மேடம், ஒரு தடவை குலசாமி கும்பிட்டுக்கிறேன். சொல்லுங்க மேடம். .com. சைதாப்பேட்ல பிளம்பிங் வேலை இருக்கு, நாங்க அது கூட போய் பொழைச்சிக்கிறேன் மேடம். ஒரு புலி தூங்குகிறது. ஓகே, ஒரு புலி தூங்குகிறதுன்றத ஒரே இங்கிலீஷ்ல ஒரே சென்டென்ஸ்ல சொல்லணும். டைகர் ஸ்லீப்பிங். இல்ல, டைகர். மதுர வீரன் தானே. ஒருத்தன் ஸ்கூலுக்கு தினம் ஒரு நாள் விட்டு வந்திருக்கான். ஆல்டர்னேட்டிவ். அவன் பேர் என்ன? டேவிட். ஐயோ, எப்படி? டேவிட் மேடம் மேடம் இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கா நல்ல டே. நான் சொல்லட்டா? டுடே. ஐயோ 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 மேடம், நீங்க சாங் பயிற்சி எடுக்கிறத காமெடி தான் பயிற்சி எடுத்துருக்கீங்க. சைக்கிள் போயிட்டு இருக்கேன், பிரேக் இல்ல, என் சைக்கிள் புடிய நீ காப்பாத்துங்கப்பான்றது ஒரே வேர்ல சொல்லணும். என்சைக்ளோபீடியா. என் சைக்கிளை பிடியா என்பதை என்சைக்ளோபீடியா. இவன் வசம் இருந்தது 7 வரம், 7 நின்று தீர்ந்தாச்சு.